அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ் நிகழ்வில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலின் சுருக்கத்தை நாம் தெரிந்து வருகின்றோம். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 20 வயது முடிந்து 21 துவக்கம் 25 வரைக்குமான நிகழ்வுகளை நாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்வோமே. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20ஆம் வயதில் ஃபிஜார் என்கின்ற யுத்தம் நடந்தது. அதில் அவர்கள் சில உதவிகளுக்காக வேண்டியும் கலந்து கொண்டார்கள். அதுக்கு பின்பாக 21ஆம் வயதினுடைய துவக்கத்தில் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவாக மக்காவில் வியாபார சந்தையில் வலுத்தவன் அதிகாரம் பண்ணுவதும் பலகீனப்பட்டவன் ஏமாந்து போதுமான பல்வேறு சூழல்கள் அக்கிரமங்களாக அநியாயங்களாக நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கு ஒரு முடிவு கட்டும் விதமாக ஹெல்ப்ஃபுல் ஃபுலோ என்கின்ற ஒரு சங்கம் அமையப்பெறுகின்றது. அந்த சங்கம் என்பது ஏற்படுத்தப்படுவதற்குண்டான காரணத்தை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, ஜுபைது கோத்திரத்தை சார்ந்த ஒருவர் சஹ்மா கோத்திரத்தை சார்ந்த அல் ஆஸ் இப்னு ஃபாயிஸ் என்பவரிடத்திலே தன்னுடைய சரக்குகளை ஒப்படைக்கிறார். அதுக்குண்டான பணத்தை கொடுக்காமல் அவர் அடாவடித்தனம் ஏமாற்றுத்தனம் செய்கிறார். உடனே ஜுபைது கோத்திரத்தை சார்ந்தவர் அங்கு உண்டான ஒரு மலையில் ஏறி தமக்கு ஏற்பட்ட அநீதத்தை, தமக்கு ஏற்பட்ட ஏமாற்று நிலையை எடுத்து சொல்லி உதவி செய்வோர் யாரும் இல்லையா என்று சப்தமிட்டு கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்கள் ஏன் இந்த மனிதர் கைவிடப்பட்டார் என்ற ஒரு கவலையான சூழ்நிலையை எடுத்து சொல்லி அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று மக்காவாசிகளும் மற்றும் உண்டான கோத்திரத்தை சார்ந்தவர்களுமாக சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். அந்த நேரத்திலே அப்துல்லாஹ் இப்னு ஜதுஆன் என்பவர் வயது முதிர்ந்தவராக இருந்தார். அவர் வீட்டில் வந்து அனைவர்களும் ஒன்று கூடி இந்த ஒப்பந்தத்திற்காக வேண்டி உண்டான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்திலே இந்த ஒப்பந்தம் சார்ந்து சொல்கின்ற பொழுது, எனக்கு சிகப்பு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட அது மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், நபித்துவம் கிடைத்த பிறகு அதுபோன்றுண்டான ஒரு ஒப்பந்தம் அவைகளிலே நான் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்பு கிடைத்தால் மிக மகிழ்ச்சியாக நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் அளவுக்கு அது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. எந்த அளவுக்கு அதனுடைய பலன்கள் இருந்தது என்று சொன்னால், மக்காவை சார்ந்த மிக வலு உள்ளவன், அதிகாரம் படைத்தவன், மக்காவுக்கு வருகை தந்த ஒரு நபருடைய பெண்ணை தந்தையும் மகளுமாக ஹஜ்ஜிக்கு வந்திருக்கின்ற பொழுது அந்த பெண்ணை கடத்தி கொண்டு செல்கின்ற இந்த செய்தி இந்த ஹில்ஃபுல் ஃபுலோ என்கின்ற அமைப்பினர்களுக்கு தெரிய வர உடனடியாக அவரை பிடித்து கொண்டு வந்து தந்தையிடத்திலே பிள்ளையை ஒப்படைக்குமாக வற்புறுத்துகின்றார்கள். அந்த நேரத்திலே கடத்தி சென்றவன் அதிகாரம் பண்ணி கொண்டு சொன்னான், நான் எந்த அளவுக்கு வலு உள்ளவன் தெரியுமா, என்னை பற்றி உண்டான நிலவரங்கள் தெரிந்துதான் என்னிடத்திலே மோதுகின்றீர்களா என்றெல்லாம் பேசுகின்ற பொழுது, எது எப்படி இருந்தாலும் சரி நீதம் இங்கே வேண்டும், தந்தையிடத்திலே பிள்ளையை ஒப்படைக்க வேண்டும் என்று வற்புறுத்தி அந்த பெண் பிள்ளையை தந்தையிடத்திலே ஒப்படைக்க செய்தார்கள். இதுபோன்று பல்வேறு சேவைகளை அவைகள் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து அந்த சேவை செய்வதிலே ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்த்து வந்திருக்கின்றார்கள். ஆடு சாது கலையை சார்ந்தவரிடத்திலே ஆடு மேய்த்தார்கள். அது காலப்போக்கிலே கொஞ்சம் கொஞ்சமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்தை நோக்கி அவர்களுடைய கவனம் திரும்ப ஆரம்பித்தது. அல் மக்சூமி என்கின்ற நபரோடு சேர்ந்து இணைந்து வியாபாரத்திலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்குண்டான முயற்சியிலே ஈடுபட்டார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்திலே மக்கா வெற்றியின் போது இந்த மக்சூமை பார்க்கின்ற பொழுது என் வியாபார தோழரே என்று கூப்பிடும் அளவுக்கு அவருடைய ஆரம்ப துவக்க வியாபாரத்தினுடைய நண்பராக அல் மக்சூம் இருந்தார் என்றும் வரலாறுகள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அதன் பின்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வயது 25 நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வியாபாரத்தினுடைய நிலைப்பாடும் வாழ்க்கையினுடைய நிலைப்பாடும் ஒரு கட்டத்தை நோக்கி நகருகிறது. அது எந்த மாதிரியான சூழல் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த தகவல் மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.